அன்பார்ந்த மாணவர்களே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றோம். இதுவரைக்கும் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிய, லைக் பண்ணிய, கமெண்ட் பண்ணிய அனைத்து மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஒரு புதிய தலைப்பிற்குள் நாங்கள் நுழைய போகின்றோம். அதாவது இரசாயன கணித்தலில் வரக்கூடிய ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கங்கள் பற்றி ஆராய போகின்றோம். இந்த தாக்கங்கள் பொதுவாக எம்சிக்யூ வினாக்களிலும் கட்டுரை வினாக்களிலும் அதிகமாக வரக்கூடிய ஒரு பகுதி. அநேகமான மாணவர்கள் கணித்தல் என்பதனால் சிரமப்படுகின்றார்கள். எனவே உங்களுக்காக நான் இதனுடைய அடிப்படையான தியரியையும் அதோடு சம்பந்தப்படக்கூடிய சில கடந்த கால புதிய வினாக்களை உங்களுக்கு நான் செய்து காட்ட விரும்புகின்றேன். இதுவரைக்கும் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்ப்பதற்கு இலகுவாக இருக்கும். மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது எமது கெமிக்கல் கல்குலேஷனில் காணப்படுகின்ற ஒட்சியேற்றல் தாழ்த்தல் பகுதியை பார்க்க போகின்றோம். மாணவர்களே, இந்த தாக்கங்களை சமப்படுத்துவதற்கு மிக முக்கியமாக நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய விடயம் ஒன்றுதான் ஒட்சியேற்றங்கள். ஏனென்று சொன்னால் இந்த தாக்கம் முழுமையாக சமப்படுத்துவதற்கு ஒட்சியேற்ற எண்கள் என்ற அடிப்படையான எண்ணக்கருவிகளுக்கு மிக முக்கியமாக தெரிந்திருத்தல் வேண்டும். ஸோ முதலாவது நாங்கள் இந்த தாக்கத்தை சமப்படுத்தும் போது, அதாவது ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கம் சமப்படுத்தும் போது இங்கு 3 விடயங்கள் கருத்தில் கொள்ளப்படும். முதலாவது இலத்திரன் தொடர்பாக கருத்தில் கொள்ளப்படும். இந்த இலத்திரன் தொடர்பாக என்று சொல்லும் பொழுதோ, இங்கு இலத்திரன் ஒட்சியேற்றல் தாழ்த்தல் என்று சொல்லும் பொழுதோ, ஒட்சியேற்றம் என்றால் இலத்திரன் இழக்கப்படுகின்ற தாக்கம், தாழ்த்தல் என்று சொன்னால் இலத்திரனை ஏற்கப்படுகின்ற தாக்கம். எனவே ஒட்சியேற்றம் நடைபெறும் பொழுதோ இலத்திரன் இழக்கப்படும். எனவே முதலாவது இலத்திரன் தொடர்பான அறிவை பெற்றிருத்தல் வேண்டும். இரண்டாவது தாக்கம் சமப்படுத்துவதற்காக ஏற்றம் பயன்படுத்தப்பட வேண்டும். இங்கு ஏற்றம் பயன்படுத்துவதற்காக பொதுவாக ஊடகங்கள் பற்றி நாங்கள் பேச வேண்டியவை. இங்கு அமில ஊடகம் அல்லது கார ஊடகம், சில வேளை நடுநிலை ஊடகமாக நீர் பயன்படுத்தப்படும். ஏற்றம் சமப்படுத்தல் பின்பு மாணவர்கள் அணுக்களை சமப்படுத்த வேண்டும். மாணவர்கள் மிகவும் கவனமாக கொள்ள வேண்டிய 3 விடயங்கள் தான் இவை. அணுக்களை சமப்படுத்த. ஆகவே இந்த தாக்கம் சமப்படுத்தல் முதலாவது இலத்திரனை சமப்படுத்த வேண்டும். அதாவது ஒட்சியேற்றமாக இருந்தால் அங்கு இலத்திரன் இழக்கப்படும். அதே போல் இலத்திரனை நீங்கள் சமப்படுத்தி விட்டால் அதற்கு பிறகு ஏற்றம் சமப்படுத்த வேண்டும். ஏற்றங்களும் சமப்படுத்தப்பட்டால் அணுக்கள் சமப்படுத்தப்பட வேண்டும். ஸோ நாங்கள் சில உதாரணங்களை பயன்படுத்தி எவ்வாறு ஒரு தாக்கம் சமப்படுத்தப்பட போகின்றது என்று பார்க்க போகின்றோம். அதில் முதலாவதாக ஒரு அரை அயன் தாக்கங்களை எவ்வாறு சமப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். சரி மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் ஒரு தாக்கம் ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கம் என்பது 2 பகுதிகளை கொண்டிருக்கிறோம். நான் முதல் குறிப்பிட்ட மாதிரி ஒட்சியேற்றம், அடுத்தது தாழ்த்தல். இப்பொழுதோ இந்த 2 பகுதிகளில் ஒட்சியேற்றம் என்பது தாக்கத்துக்குரிய அரைவாசி பகுதி, தாழ்த்தல் என்பது அதனுடைய மறுபகுதி. ஆகவே இங்கு நாங்கள் அரை அயன் தாக்கமாக கருதும் பொழுதோ 2 அரை அயன் தாக்கங்களை இங்கு உள்ளடக்கலாம். ஒன்று ஒட்சியேற்றல் அரை அயன் தாக்கம், அடுத்தது தாழ்த்தல் அரை அயன் தாக்கம். எனவே ஒட்சியேற்றப்படக்கூடிய அரை அயன் தாக்கம் எவ்வாறு சமப்படுத்த போகின்றது என்று நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். அதில் நான் வகை 1 என்று சொல்லி சில உதாரணங்களை தருகின்றேன். அதில் முதலாவது C2O2 CO2 ஆக மாற்றப்படுகின்றது. C2O2 CO2 ஆக மாற்றப்படுகின்றது. எனவே நான் உங்களுக்கு முதலில் சொன்னேன், 3 படிகளூடாக தாக்கம் சமப்படுத்தப்பட வேண்டும். முதலாவது இலத்திரன், இரண்டாவது ஏற்றம், மூன்றாவது அணுக்கள். ஆகவே நாங்கள் இங்கு இலத்திரனை சமப்படுத்த போகின்றோம். இலத்திரனை சமப்படுத்துவதற்காக பிரதான மூலகம் கார்பன், மைய அணு இங்கு ஒட்சியேற்றப்படும். கார்பன் ஒட்சியேற்றம் நீங்கள் பார்த்தால் +3 ஆக இருக்கும். இங்கு கார்பன் ஒட்சியேற்றம் +4 ஆக இருக்கும். அதை நீங்கள் சராசரி ஒட்சியேற்றனை எவ்வாறு கணிப்பது என்று படித்திருப்பீர்கள். ஸோ ப்ளீஸ் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளும். ஆகவே +3 ஒட்சியேட்டர் +4 ஒட்சியேட்டராக மாற்றப்படுகின்றது. எனவே ஒரு கார்பன் +3லிருந்து +4க்கு மாற்றப்படுவதாக இருந்தால் ஒரு இலத்திரன் இழக்கப்பட வேண்டும். இங்கு 2 கார்பன் பங்கு பெற்றுகின்றது. ஆகவே மொத்தமாக 2 இலத்திரன் இழக்கப்பட வேண்டும். எனவே +3லிருந்து +4க்கு ஒரு இலத்திரன். ஆகவே 2 கார்பன்களும் 2 இலத்திரன்களை இழக்கும். ஒட்சியேற்றம் அதிகரிக்கப்படும் பொழுது இலத்திரன் இழக்கப்படும். ஆகவே 2 கார்பன் பங்கு பெற்றுகின்றது. எனவே 2 கார்பன் பங்கு பெற்றுகின்றது. ஆகவே தாக்க முதலாவது படிமுறை நாங்கள் சமப்படுத்தி விட்டோம். இரண்டாவது படிமுறை என்ன? ஏற்றம் சமப்படுத்தல். இந்த திசையில் நீங்கள் பார்த்தால் மொத்தமாக C2O4 2-
மொத்தமாக 2 மைனஸ் காணப்படுகின்றது. இந்த திசையில CO2 மொத்தமாக பூஜ்ஜிய ஆக்சிஜன் சேர்வையானது பூஜ்ஜிய ஆக்சிஜன். இந்த திசையில் 2 இலத்திரன் ஒரு இலத்திரன் ஒரு மைனஸ் இரண்டு இலத்திரனும் 2 மைனஸ் தரும். எனவே இரண்டாவது ஏற்றம் சமப்படுத்துகின்றோம். இரண்டு திசைகளிலும் ஏற்றம் சமனாக காணப்படுகின்றது. ஆகவே மூன்றாவது படிமுறைக்கு செல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு வராது. எனவே எத்தனையாவது படிமுறையில் தாக்கம் முழுமை பெறுதோ, எத்தனையாவது படியில் முழுமை பெறுதோ, மீண்டும் நாங்கள் அடுத்த படிமுறைக்கு போக வேண்டிய தேவை வராது. ஆகவே நாங்கள் தாக்கத்தை சமப்படுத்தி விட்டோம். இரண்டாவது SN2+ SnO3 2- ஆக ஒட்சிடப்படுகின்றது. தரப்படுகின்ற தாக்கம் கார ஊடகத்தில் நிகழ்வதாக தரப்படுகின்றது. கார ஊடகத்தில் நிகழ்வதாக தரப்படுகின்றது. ஆகவே நாங்கள் முதலாவது ஒட்சியேட்டனை பார்க்கின்றோம். SN2+ +2, இங்கே SnO3 2-. ஆகவே SN ஒட்சியேட்டர் +4 நீங்கள் கணித்து பார்க்க முடியும். எவ்வாறு கணிக்கலாம்? SN க்கு O3 2-, இது X, ஒட்சியேட்டர் -2, ஆகவே 3 க்கு -6, இது -2, ஆகவே X +4. ஆக இதை நீங்கள் இவ்வாறு கண்டுபிடிக்க முடியும். ஆகவே +2 ஆனது +4 க்கு மாற்றம் அடைகின்றது. 2 இலத்திரன் இழக்கப்படுகின்றது. இழக்கப்பட்டால் விளைவில் வரும். இப்பொழுது இரண்டாவது படிமுறைக்கு செல்வோம். இலத்திரன் சமன்படுத்த ஒரு SN சமப்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த திசையில் +2 ஒட்சியேட்டர் காணப்படுகின்றது. அவை ஏற்றம் +2, இந்த திசையில் -2, இந்த திசையில் -2, மொத்தமாக -4 ஏற்றங்கள் காணப்படுகின்றன. ஆனால் ஊடகமாக கார ஊடகம் தரப்படுகிறது. எனவே கார ஊடகத்தை நாங்கள் எந்த திசையில் சேர்க்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் +2 -4 இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடு உங்களுக்கு தெரியும். +2 க்கும் -4 க்கும் இடையிலான அலகு வேறுபாடு 6 அலகுகள் காணப்படும். இங்கே ரெண்டு சட்டகத்தை நீங்க பார்க்கலாம். அதாவது ஒரு பெருமானம் தரப்படுகிறது 0, இங்கே -3 இருக்கின்றது, இங்கே -4 இருக்கின்றது, இங்கே +2 இருக்கின்றது. எனவே எத்தனை அலகுகள் காணப்படுகின்றது? 6 அலகுகள் காணப்படுகின்றது. எனவே 6 அலகுகள் இங்கு வித்தியாசம் காணப்படுகின்றது. எனவே எங்களுக்கு 6 OH- தேவைப்படுகின்றது. 6 OH-. இந்த திசையில் சேர்த்தால் சமப்படுத்தப்படுகின்றது என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப நான் என்ன செய்கின்றேன்? +2 உள்ள திசையில் அந்த 6 OH- போட்டு பார்க்கின்றேன். அப்ப 6 மைனஸும் 2 பிளஸும் 6 அலைகள் தேவைப்படுகின்றது. கார ஊடகம் சொல்லுகிறார்கள். ஆக OH- தேவை 6 அலைகள் 6 OH- தேவைப்படுகின்றது. 6 மைனஸும் 2 பிளஸும் 4-, இந்த பக்கமும் 4-. ஏற்றங்கள் சமப்படுத்தப்பட்டுவிட்டது. பிறகு மூன்றாவது அணுக்கள் சமப்படுத்தப்பட்டீங்களா என்று சொல்லி பார்த்தால் இங்கே ஹைட்ரஜன் 6 ஹைட்ரஜன் இருக்கின்றது. ஆனால் இங்கு ஹைட்ரஜன் எதுவும் இல்லை. எனவே நாங்கள் என்ன செய்கின்றோம்? ஹைட்ரஜனை சமப்படுத்துவதற்காக நீரை சேர்க்கின்றோம். 3 நீர் தேவைப்படும், 6 ஹைட்ரஜன். ஆகவே இப்பொழுது நம்ம பார்த்தால் தாக்கம் எல்லா திசைகளிலும் சமப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று NO2- அமில ஊடகத்தில் ஒட்சியிடப்படுவதாக இந்த தாக்கம் தரப்படுகின்றது. இந்த நைட்ரஜன் ஒட்சியதை நீங்கள் கணித்து பாருங்கள், +3 வரும். இந்த நைட்ரஜன் ஒட்சியதை நீங்கள் கணித்து பாருங்கள், +5 வரும். ஆகவே ஒரு நைட்ரஜன் 2 இலத்திரன்களை இழந்து ஒட்சியிடப்படுகின்றது. +3 +5 ஆக மாறுவதால் எத்தனை இலத்திரன்? 2 இலத்திரன் இழக்கப்படுகின்றது. ஆகவே முதலாவது படிமுறை செய்துவிட்டோம். இரண்டாவது படிமுறை ஏற்றம் சமப்படுத்தப்படுகின்றது. எனவே ஏற்றம் இந்த திசையில் ஒரு மைனஸ் காணப்படுகின்றது, இந்த திசையில் ஒரு மைனஸ், இங்கு 2-, ஆக மொத்தமாக 3- காணப்படுகின்றது. எனவே ஒரு மைனஸுக்கு 3- இடையிலான வேறுபாடு 2 அலகுகளாக இருக்கு. நீங்க சட்டத்தை வரையும் பார்த்தால் விளங்கும். இங்கு 0, இங்கு -3, -1. எனவே 2 அலகுகளாக காணப்படும். எனவே இந்த 2 அலகுகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? 2 H+ சேர்க்க வேண்டும். நாங்கள் தாக்கியின் பக்கம் சேர்த்து பார்ப்போம். 2 H+, 2 H+ம் ஒரு மைனஸும் ஒரு பிளஸ் தான் வருகின்றது. ஆனால் இங்கு 3- வருகின்றது. எனவே அது தாக்கியின் பக்கம் வர மாட்டாங்க. எனவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? விளைவின் பக்கமாக அந்த 2 H+ஐயும் சேர்த்துக்கொள்வோம். இங்கு 2+, 3-, 2+, 3-, ஒரு மைனஸ், இந்த திசையிலும் ஒரு மைனஸ். எனவே ஏற்றங்கள் சமப்படுத்தப்பட்டு விட்டது. ஆகவே நாங்கள் அடுத்ததாக என்ன செய்வோம்? அணுக்களை சமப்படுத்துவோம். இந்த திசையில் பார்த்தால் 2 ஹைட்ரஜன் காணப்படுகின்றது. இங்கு எங்கும் ஹைட்ரஜன் இல்லை. ஆகவே 2 ஹைட்ரஜன் வர வேண்டுமாக இருந்தால் இங்கு H2O, ஒரு மோல் H2O சேர்க்கப்பட வேண்டும். இதுதான் தாக்கம் சமப்படுத்தப்படல் என்று சொல்லக்கூடியது. ஆகவே மிக முக்கியமானவர்களை தாக்கம் சமப்படுத்தலில் ஆக முக்கியம் இங்கு சமப்படுத்தக்கூடிய அந்த பீசமான குணகங்கள் யாவும்
முழு எண்ணில் காணப்பட வேண்டும். முழு எண்ணில் காணப்படாத எந்த ஒரு தாக்கத்துக்கும் புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது பரீட்சை விடைத்தாள் திருத்தும் பொழுது. ஆகவே இந்த விடயங்களை கருத்தில் கொள்ளுங்கள். இன்னும் சில உதாரணங்களுடன் நாங்கள் அடுத்த பகுதிக்கு நுழைவோம். அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். இங்கு mn2 plus 2 ஒட்சியேட்டர் காணப்படுகிறது. mnO2 ஆக மாற்றப்படுகிறது. ஸோ mn உடைய ஒட்சியேட்டர் +4. mn க்கு x என்று போட்டால் ஆப்ஷனுக்கு -2, அப்ப இரண்டு ஆப்ஷனுக்கும் -4. இரண்டையும் கூட்டினால் ஏற்றம் 0 சமப்படுத்தப்படும். ஆகவே x plus -4 0 x சமன் +4. ஆக mn உடைய ஒட்சியேட்டரை கண்டுபிடித்தோம். +4. ஆகவே +2 +4 ஆக மாறுகிறது. இரண்டு இலத்திரன் விளக்கப்படுகிறது. +2 +4 இரண்டு இலத்திரன் விளக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் ஏற்றங்களை சமப்படுத்துவோம். தாக்கியின் பக்கம் இரண்டு ஏற்றம் நேரேற்றம் காணப்படுகின்றது. விளையின் பக்கம் இரண்டு மைனஸ் காணப்படுகின்றது. mnO2 ஏற்றம் 0. ஆகவே இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடு. இப்பொழுது நாங்கள் அடுத்தது ஏற்றத்தை சமப்படுத்த போகின்றோம். இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடு 4 +2க்கும் -2க்கும் இடையிலான அநேகமான +2 -2 0 எடுப்பார் இல்லை. ஒரு சட்டத்தை திரும்பி பார்த்தால் இங்கே 0, இந்த பக்கம் -2, இந்த பக்கம் +2. ஆகவே மொத்த அலகு 4 அலகுகள். ஆகவே 4 அலகுகள் தேவைப்படுகிறது. ஆனால் ஊடகம் கார ஊடகம் என்று சொல்கிறார்கள். நான் தாக்கியின் பக்கம் போட்டு பாருங்கள். 4 OH மைனஸ் 4 மைனஸின் 2 பிளஸ் 2 மைனஸ். எனவே சமப்படுத்தப்படுகின்றது. எனவே நாங்கள் அடுத்த மூன்றாவது ஸ்டெப்புக்கு செல்கின்றோம். அங்கு அணுக்கள் சமப்படுத்த வேண்டும். 4 ஹைட்ரஜன் காணப்படுகின்றது. இந்த திசையில் ஹைட்ரஜன் இல்லை. ஆகவே 2 நீர் சேர்க்கப்படுகிறது. எனவே இந்த உதாரணம் எங்களுக்கு சரியாக வருகிறது. அதே போல் +3 குரோமியம் +3 இங்க குரோமியம் +6 ஆக்சிடேட்டட் வருது. ஊடகம் +3 +6 க்கு மாறுகின்றது. ஆகவே 3 இலத்திரன் இழக்கப்படுகின்றது. ஆகவே 3 இலத்திரன் சமப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது பாருங்கள், இந்த திசை ஏற்றத்தை சமப்படுத்தும். +3 ஏற்றம், இந்த பக்கம் 2 மைனஸ் 3 மைனஸ் மொத்தமாக 5 மைனஸ். ஆகவே மொத்த இரண்டுக்கு இடையிலான வேறுபாடு 8 அலைகள். இந்த திசையில் நான் கார ஊடகம் சொல்கிறேன். 8 OH மைனஸ் 8 மைனஸும் 3 பிளஸும் 5 மைனஸ். ஆகவே ஏற்றங்கள் சமப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து நாங்கள் அணுக்கள் சமப்படுத்துவோம். இங்கு 8 ஹைட்ரஜன், இந்த திசையில் ஹைட்ரஜன் இல்லை. ஆகவே 4 நீர். ஆகவே தாக்கம் சமப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து நாங்கள் பார்க்கின்றோம் H2O2 O2 ஆக மாற்றப்படுகிறது. இங்கே ஆக்சிஜனுடைய ஆக்சிஜேட்டர் -1, ஹைட்ரஜன் +1. எப்பொழுதும் அலுலோகங்களில் +1 ஐ காட்டும். -1. ஆகவே இங்கே ஆக்சிஜன் 0 ஆக இருக்கிறது. எனவே -1 0 ஆக மாற்றப்படுகிறது. எனவே ஒரு இலத்திரன். ஆனால் இங்குதான் மாணவர்கள் பிழை விடுவார்கள். இங்கு 2 ஆக்சிஜன் இருக்கின்றது. எனவே ஒரு ஆக்சிஜன் அணுதான் -1 இருந்து 0 செல்லும் பொழுது ஒரு இலத்திரன் இழக்கும். எனவே 2 ஆக்சிஜனும் 2 இலத்திரன்களை இழக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே 2 இலத்திரன். இந்த பக்கத்தை பார்த்தோம் என்றால் 0 ஏற்றம், இந்த பக்கத்தை பார்த்தோம் என்றால் 2 மைனஸ். ஆனால் எங்களுக்கு அமில ஊடகம் என்று சொல்கின்றார்கள். எனவே 2 0க்கு -2க்கு இடையிலான வேறுபாடு 2 அலகு. ஆகவே 2 H+ தேவைப்படும். 2 பிளஸும் 2 மைனஸும் 0, இந்த பக்கம் 0. ஆகவே இப்பொழுது நாங்கள் இதுவரைக்கும் பார்த்தது ஒட்சியேட்டல் தாக்கத்தில் வரக்கூடிய அரை அயன் பகுதியாகும். அதாவது அரை அயன் அல்லது மாறி சொல்ல போனால் அரை அயன் தாக்கங்கள் வரக்கூடிய ஒட்சியேட்டல் தாக்கத்தை பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம். அதே அரை அயனில் ஒரு தாழ்த்தல் தாக்கம் வந்தால் எவ்வாறு சமப்படுத்தலாம் என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். இப்பொழுது நாங்கள் அரை அயன் தாக்கத்தில் தாழ்த்தல் பகுதியை பார்க்க போகின்றோம். அதாவது தாழ்த்தல் என்றால் ஒட்சியேட்டர் குறைவடைகின்ற செயற்பாடு அல்லது இலத்திரனை ஏற்கின்ற செயற்பாடு என்று சொல்லுவோம். இங்கே குரோமின் ஒட்சியேட்டர் நீங்கள் கணித்து பார்த்தால் +6 வரும். இங்கே குரோமின் ஒட்சியேட்டர் நீங்கள் கணித்து பார்த்தால் +3 வரும். எனவே +6 +3 ஆக மாற்றப்படுகின்றது. 3 இலத்திரன் இங்கே செய்யப்படுகின்றது, ஏற்கப்படுகின்றது. ஒரே ஒரு குரோமியம் 3 இலத்திரன். ஆக இலத்திரனை நாங்கள் சமப்படுத்தி விட்டோம். இரண்டாவது ஏற்றம் சமப்படுத்துவோம். இந்த திசையில் 2 மைனஸ் 3 மைனஸ் மொத்தமாக 5 மைனஸ். இந்த திசையில் 3 பிளஸ். எனவே 5 மைனஸுக்கும் 3 பிளஸுக்கும் இடையிலான வேறுபாடு 8 அலகுகள். எனவே 8 அலகுகள் ஊடகம் அமில ஊடகமாக சொல்லப்படுகின்றது. ஆகவே 8 H+ ஐ போட்டு பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். 8 பிளஸும் 5 மைனஸும் 3 பிளஸ். இங்கு 3 பிளஸ் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் திரும்ப அதை மீண்டும் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சரியாக தான் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகவே 8 பிளஸ் இந்த பக்கம்
மொத்தமாக 8 ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இல்லை. ஆகவே 4 நீரை சேர்க்கும். எனவே தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்த குரோமியம் இங்கு +6 இருக்கின்றது, இங்கு +3 இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் +6 +3 மாறும் பொழுது 3 இலத்தினை ஏற்கும். ஆனால் இந்த இடத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இங்கு 2 குரோமியம் பங்கு பெற்றிருக்கின்றது, 2 குரோமியம். ஆக மொத்தமாக 6 இலத்தினை, ஒரு குரோமியம் 3 இலத்தினை ஏற்றால் 2 குரோமியம் 6 இலத்தினை ஏற்கும். அடுத்து நாங்கள் இங்கு 2 குரோமியம் போட்டால் நிச்சயமாக இங்கும் 2 குரோமியத்தை சேர்க்க வேண்டும். என்றால் ஏற்றம் சமப்படுத்தும் போது எங்களுக்கு அதை நீங்கள் எழுதவில்லை என்றால் ஒரு பிரச்சனை இருக்கும். ஆக 2 குரோமியம் 2 குரோமியம் மொத்தமாக 2 மைனஸும் 6 மைனஸும் எத்தனை மைனஸ்? 8 மைனஸ். இந்த திசையில 3 பிளஸ் 2 இருக்கிறது 6 பிளஸ். ஆக இந்த 2 போடாவிட்டால் என்ன நடக்கும்? நீங்க 3 பிளஸ் தான் எழுத வேண்டி வரும். எனவே உங்களுக்கு அந்த தாக்கம் சமப்படுத்தப்பட மாட்டாது. இது அரை தாக்கத்தில். ஆக மொத்தமாக 6 பிளஸ். 8 மைனஸ் 6 பிளஸ் இடையிலான வேறுபாடு உங்களுக்கு தெரியும். 14 அலகுகள் இந்த திசையில் போட்டு பார்ப்போம். 14 பிளஸ் 14 பிளஸ் 8 மைனஸ் 6 பிளஸ் அவை தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திசையில் 14 ஹைட்ரஜன், இந்த திசையில் ஹைட்ரஜன் இல்லை. ஆகவே இதில் ஹைட்ரஜன் இல்லை. இதை மொத்தமாக 14 ஹைட்ரஜன் ஆக இருப்பதால் 7 நீர் எங்களுக்கு சேர்க்கப்பட வேண்டும். அடுத்து நாங்கள் பார்ப்போம் NO3 மைனஸ். இங்கு நைட்ரஜன் ஆக்சைடு +5, இங்கு -3 அமோனியாவில் நைட்ரஜன் -3 ஹைட்ரஜன் +1 மூணுக்கும் சேர்த்தால் 3 பிளஸ். ஆக சேர்வைக்கு ஏற்றம் 0. எனவே x ஆக 3 பிளஸ் 0 ஆக x சமம் -3 ஆக காணப்படும். எனவே நைட்ரஜன் ஆக்சைடு -3. எனவே +5 -3 ஆக மாற்றப்படுகிறது. எனவே 8 இலத்திரன்களை தேவைப்படுகின்றது. தாழ்த்தப்படுகிறது. அவை 8 இலத்திரன். இந்த திசையில் நம்ம இலத்திரை சாப்பிட்டு விட்டோம். இந்த திசையில் 9 மைனஸ், இந்த திசையில் சேர்வை அமோனியா ஏற்றம் 0. அவை 9 மைனஸ் வருகின்றது. எனவே 9 மைனஸ் என்றால் இங்கே ஊடகம் OH மைனஸ் என்று தருகின்றார்கள். ஆகவே 9 மைனஸ், இந்த திசையில் 9 மைனஸ் போட்டு 9 9 18 இங்கே 0. ஸோ வராது. இந்த திசையில் 9 OH மைனஸை போடுகின்றோம். அப்போ 9 மைனஸும் 0ம் 9 இந்த 9 ஏற்றம் சமப்படுத்தப்பட்டு விட்டது. ஆனால் ஐதாசலை சமப்படுத்தும் பொழுது இங்கு 3 ஹைட்ரஜன் இருக்கின்றது. இந்த ஹைட்ரஜன் மாத்திரம் எடுக்கக்கூடாது. மொத்தமாக என்ன ஹைட்ரஜன் இருக்கிறது? 9 ஹைட்ரஜன், 3 ஹைட்ரஜன், 12 ஹைட்ரஜன். ஆகவே இந்த திசையில் 6 நீரை சேர்க்க வேண்டும். ஆகவே இதுவும் சரி. இப்போ நாங்கள் பார்ப்போம் IO3 மைனஸ். இங்கே ஐடின் ஆக்சைடு நீங்கள் கணித்தீங்கன்னா +5, இங்கே ஐடினுக்கு 0. இதுதான் பிரதான மூலக்கூறு ஆக்சைடு. ஆகவே +5 0 மாறுகின்றது. அப்போ எத்தனை இலத்திரன்? 5 இலத்திரன். ஆனால் இங்கு 2 ஐடின் பங்கு பெறுகின்றது. எனவே 2 IO3 மைனஸ் தேவைப்படும். ஒரு ஐடினால் ஒரு 2 அணுக்கள் வராது. ஒரு ஐடின் அணுவால் 2 ஐடின் அணுக்கள் வராது. அப்ப 2 ஐடின் அணுக்கள் தேவை என்று சொன்னால் எனக்கு 2 IO3 மைனஸ் தேவைப்படும். ஆகவே 2 IO3 மைனஸ்ல இருந்து ஒரு ஐடின் 5 இலத்திரனை ஏற்றால் என்ன நடக்கும்? 2 ஐடின் சேர்ந்து 5 தர 2 10 இலத்திரங்கள் தேவைப்படும். ஆகவே மொத்தமாக நாங்கள் 10 இலத்திரங்கள் சேர்த்துக் கொள்வோம். இப்பொழுது பாருங்கள் ஏற்றம் சமப்படுத்துங்கள். 2 மைனஸ் மொத்தமாக 2 மைனஸ் இருக்கின்றது. இதில் 10 மைனஸ், ஆகவே 12 மைனஸ். இந்த திசையில் ஏற்றம் 0. ஊடகம் அமில ஊடகம் என்று சொல்கின்றார்கள். ஆகவே இந்த திசையில் அமில ஊடகம் 12 அலகு தேவைப்படுகின்றது. 12H பிளஸ் 12 பிளஸும் 12 மைனஸும் 0 தாக்கம் சமப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாவது படிமுறைக்கு. ஆகவே மூன்றாவது படிமுறைக்கு செல்ல வேண்டும். இப்பொழுது 12 ஹைட்ரஜன், இந்த திசையில் வேறு எங்கும் ஹைட்ரஜன் இல்லை. ஆக இந்த திசையில் 6 நீர் தேவைப்படும். அப்போ இதுதான் இந்த தாழ்த்தில் அரையன் தாக்கத்துக்குரிய படிமுறையாக இருக்கு. இன்னும் சில உதாரணங்களை பார்த்துவிட்டு நாங்கள் எவ்வாறு ஒரு ஒக்சியேற்றல் தாழ்த்தல் அரையன் தாக்கம், அதாவது இரண்டு கூறுகளும் இணைந்து வரக்கூடிய பகுதியை நாங்கள் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக இந்த பகுதியில் ஒரு சில வினாக்களை பார்ப்போம். ஓகே, இப்பொழுது நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். MnO4 மைனஸ் பிளஸ் 7 ஆக்சிஜன் காணப்படுகிறது. MnO2 பிளஸ் 4 ஆக்சிஜன் காணப்படுகிறது. எனவே +4 இருந்து +3 +4க்கு செல்வதாக இருந்தால் அங்கு 3 இலத்திரன்கள் தேவைப்படும். தாழ்த்தல் தாக்கம் தானே, ஆகவே 3 இலத்திரன் தேவைப்படும். எனவே அடுத்து நாங்கள் ஏற்றம் சமப்படுத்துவோம். இந்த திசையில் மொத்தம் 4 மைனஸ், 1 மைனஸ் 3 மைனஸ் 4 மைனஸ். MnO2 ஏற்றம் 0. ஆகவே எங்களுக்கு 4 அலைகள் வேறுபடுகின்றது. ஆனால் ஊடகம் கார ஊடகம் என்று சொல்வதால் எங்களுக்கு 4 அலைகளுக்குரிய அந்த OH மைனஸ் தேவைப்படும். 4 OH மைனஸ் தேவைப்படும். தாக்கியில் நாங்கள் 4 OH மைனஸை சேர்த்தோம் என்றால் 4 மைனஸ் 4 மைனஸும் 8 மைனஸ் ஆகும். அந்த திசையில் 0 ஆகி வராது. ஆகவே இந்த திசையில் 4 OH மைனஸை சேர்த்தோம். இப்பொழுது பார்த்தால் 4 மைனஸ் 4 மைனஸ் ஏற்றம் சமப்படுத்தி விட்டோம்.
ஆக அடுத்து அணுக்களை சமப்படுத்துவோம். எனவே 4 ஹைட்ரஜன், எனவே 2. சரி மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் இதில் 5 வினாக்களை பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது 2 வினாக்கள் உங்களுக்காக தரப்படுகின்றது. இதை செய்து பாருங்கள். இதை செய்து பார்த்துவிட்டு என்ன இதற்குரிய விளக்கம் விளங்கவில்லை என்றால் மீண்டும் நான் ஏற்கனவே சொன்ன அந்த வினாக்களை பார்த்து விளங்கிக் கொண்டு மீண்டும் முயற்சிகளை செய்யுங்கள். நிச்சயமாக இதற்கான விடைகள் வரும். அவ்வாறு விளங்காத மாணவர்களுக்கு நான் எனது கொமெண்டில் இதற்கான விடையை நான் உங்களுக்கு போட்டுவிடுகிறேன். ஓகே மாணவர்களே, இந்த பகுதி இதுதான் மாணவர்களுக்கு ரொம்பவும் மிகவும் அவசியமான பகுதி. அதாவது எம்சிக்கள் வரும், ஒரு கேள்வி வரும். அதே போன்று கட்டுரை வினாவில் ஒரு பகுதி தனியாக வரும். சில வேளைகள் 50 புள்ளிகளுக்கு வரும், சில வேளைகள் 75 புள்ளிகளுக்குரிய வினாவாக வரலாம். ஆகவே மாணவர்களே, இந்த பகுதியை நீங்கள் தெளிவாக விளங்கினால் எமது கட்டுரை வினாவில் வரக்கூடிய பகுதியில் மிக இலகுவாக அந்த விடைகளை எங்களால் எடுக்க முடியும். ஆகவே அதே போன்று எவ்வாறு இலகுவாக எங்களுக்கு செய்து முடிக்கலுமோ அந்த அளவுக்கு எங்கள் புள்ளிகளையும் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அநேகமான மாணவர்கள் இடர்பாடுகின்ற இந்த பகுதியை நான் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துகின்றேன். இதை அவதானமாக நீங்கள் பாருங்கள். அடுத்த வீடியோவில் இது தொடர்பான வினாக்களை உங்களுக்கு நான் தரவிருக்கின்றேன். ஆகவே இப்பொழுது நாங்கள் முதலாவது பகுதிக்கு போவோம். இந்த பகுதியில் தாழ்த்தல் அரை அயனும் முழு அயன் தாக்கம் 2 பகுதியும் காணப்படுகின்றது. இந்த பகுதியில் இரண்டையும் நாங்கள் ஒரே நேரத்தில் எவ்வாறு தாக்கத்தை சமப்படுத்துவோம் என்று சொல்லி பார்ப்போம். இந்த பகுதியை முடித்த பின்பு இதில் அரை அயன் தாக்கத்தை தனியாகவும் தாழ்த்தல் அயன் தாக்கத்தை தனியாகவும் எழுதியும் சமப்படுத்தலாம். அதுவும் ஒரு முறையாக இருக்கின்றது. அதை நான் தனியாக விளங்கப்படுத்துகின்றேன். இப்பொழுது இரண்டையும் சேர்த்து ஒருமிக்கு எவ்வாறு சமப்படுத்தலாம் என்று பார்ப்போம். இங்கு +2 ஒட்சியேட்டர் Fe2+, இங்கு +3 ஆக மாறுகின்றது. ஆகவே +2 +3 ஆக மாறும் பொழுது ஒரு இலத்திரன் விளக்கப்படுகின்றது. அதே போல Mn +7 +2 ஆக மாறுகின்றது. ஸோ +2 ஒட்சியேட்டர். எனவே 5 இலத்திரன். இந்த முழு அயன் தாக்கத்தில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நீங்கள் கருதணும். எத்தனை இலத்திரன் இழக்கப்படுகின்றதோ அத்தனை இலத்திரன் இழக்கப்படும். அதாவது நாம் எவ்வளவு காசை கொடுக்குறோமோ அதே காசு வாங்குவோம். கொடுக்குற காசு தானே வாங்கல. அதே மாதிரி இழக்கப்படுகின்ற இலத்திரன் எண்ணிக்கை ஏற்கப்படுகின்ற இலத்திரன் எண்ணிக்கைக்கு சமனாக இருக்கு. இப்ப நாம பார்ப்போம், Fe ஆனது ஒரு இலத்திரனை தான் இழக்க முடியும். ஆகவே MnO- 5 இலத்திரன்களை ஏற்க முடியும். எனவே இது 5 ஏற்கணும். ஆனால் இது ஒரு தடவையில் ஒரு இலத்திரனை தான் இழக்க முடியும். எனவே ஒரு இலத்திரனை 5 தடவை வழங்கும் போதுதான் இந்த Mn இலத்திரனை பெற்றுக்கொள்ளும். ஆகவே நாம் இதை இலகுவாக செய்யலாம். என்ன 5 Fe2+, அதாவது ஒரு இலத்திரனை 5 Fe2+ இழக்கும் போதுதான் இந்த MnO- 5 இலத்திரனை பெற்றுக்கொள்ளும். அதை இலகுவாக நாம் விளங்கிக் கொள்வதற்கு இவ்வாறு குறுக்காக போட்டுக்கொள்ளும். ஆகவே 1 தர 5 5, இங்கு 1, 1 தர 5 5. ஆகவே இப்பொழுது நாங்கள் பகுதியை சமப்படுத்தி விட்டோம். 5 Fe 5 Fe3+ ஒரு Mn ஆகவே 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். இந்த திசையில் இலத்திரன்கள் சமப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து நாங்கள் அயன்களை சமப்படுத்துவோம். மொத்தமாக 10+ ஒரு மைனஸ், ஆகவே 9+ காணப்படுகின்றது. இந்த திசையில் ஹைட்ரஜன் +, 2+ 17+ காணப்படுகின்றது. எனவே ஏற்றம் சமப்படுத்த வேண்டும். எனவே ஏற்றம் சமப்படுத்தும் பொழுது வித்தியாசத்தை பாருங்கள். 8 அலகுகள் வித்தியாசமாக இருக்கிறது. எனவே 8 அலகுகள் வித்தியாசமாக இருப்பதனால் எங்களுக்கு ஊடகம் அமில ஊடகம் என்று சொல்கிறார்கள். தாக்கி பக்கம் போட்டு பார்ப்போம். 8+, 9+, 17+. எனவே H+ தாக்கி பக்கமே வரும். இப்பொழுது மொத்தமாக ஹைட்ரஜனை பாருங்கள். 8 ஹைட்ரஜன். இங்கு வேறு எங்கும் ஹைட்ரஜன் இல்லை. எனவே ஒட்டுமொத்த தொகுதியில் தாக்கியில் 8 H+ இருக்கின்றது. எனவே விளைவில் 4 நீர் வரும். இவ்வாறு எழுதும்பொழுது அந்த தாக்கம் சமப்படுத்தப்பட்டதாக காணப்படும். அடுத்தது இங்கு -1, இங்கு 0. அரை அயன் தாக்கம் எழுதும் பொழுது 2 அயன் வருகின்றது. இங்கு 2ஐ போட்டோம். ஆனால் முழு அயன் தாக்க வடிவிலான விடயங்கள் வரும் பொழுது நீங்கள் அவ்வாறு எழுதக்கூடாது. இங்கு -1 பூஜ்ஜியமாக மாறுகின்றது. எனவே ஒரு இலத்திரன் குரோமியம் +6 இலிருந்து +3 ஆக மாறுகின்றது. 3 இலத்திரன், ஆனால் 2 குரோமியம் பங்கு பெற்றுகின்றது. எனவே மொத்தமாக 6 இலத்திரன். குறுக்கால் பெருக்குவோம். 6 இங்கு குறுக்கு 1, 6 தர 1 1 தர 6 6. இழக்கப்படும் இலத்திரன் எண்ணிக்கையும் ஏற்கப்படும் இலத்திரன் எண்ணிக்கையும் சமனாக இருக்கின்றது. 6 அயனின் மைனஸ் 3i2, 2 குரோமியம் 2 Cr3+. இப்பொழுது நாங்கள் ஏற்றத்தை சமப்படுத்தலாம். மொத்தம் 6 2 8 இந்த திசையில் 0,
இந்த திசையில் 6 பிளஸ். எனவே 8 மைனஸுக்கும் 6 பிளஸுக்கும் இடையிலான வேறுபாடு உங்களுக்கு தெரியும் 14 அலகு. ஊடகம் அமில ஊடகம் என்று சொல்லுகிறார்கள். தாக்கி பக்கம் போட்டு பார்ப்போம். 14 அலகு H பிளஸ் 14 H பிளஸ் 14 பிளஸ் 8 மைனஸும் 6 பிளஸ். ஸோ தாக்கம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஏற்றங்கள் சமப்படுத்தப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் ஹைட்ரஜன் எண்ணிக்கையை பாருங்கள். இந்த திசையில் மொத்தம் 14 ஹைட்ரஜன், இந்த திசையில் ஹைட்ரஜன் இல்லை. ஆகவே 7 நீரை சேர்க்கும் போது தான் அந்த 14 ஹைட்ரஜன் பெறும். இவ்வாறு NO3 மைனஸ் சமப்படுத்த முடியும். இது பிளஸ் 5, இது மைனஸ் 3, 8 இலத்திரன். அலுமினியம் 0, இங்கு பிளஸ் 3 ஆக்சிஜன். ஆகவே 3 இலத்திரனை அதே திசையில் விளக்கும். இங்கு பிளஸ் 5 மைனஸ் 8 இலத்திரனை கேட்கும். ஆகவே குறுக்கால் பெருக்கி விடுவோம். 3 8 இங்க பாருங்க 8 3 24, 8 3 24. விளக்கப்படல எண்ணிக்கையும் ஏற்கப்படல எண்ணிக்கையும் சமனாக இருக்கிறது. 3 நைட்ரஜன், 3 அமோனியா, 8 அலுமினியம், 8 7 மைனஸ். இப்பொழுது நாங்கள் ஏற்றம் சாப்பிடுறது 3 மைனஸ், இந்த திசையில் 8 மைனஸ். ஆகவே எங்களுக்கு 5 மைனஸ் தேவைப்படுது. 5 மைனஸ் தேவை, 5 OH மைனஸ் தேவைப்படுது. காரவுடன் நாங்கள் 5 OH மைனஸ் சேர்க்கின்றோம். ஆகவே 5 மைனஸும் 3 மைனஸும் 8 மைனஸ், இந்த பக்கம் 8 மைனஸ் இருக்கின்றது. இப்பொழுது நாம் ஹைட்ரஜனை சமப்படுத்துவோம். இந்த பக்கம் 9 ஹைட்ரஜன் இருக்கின்றது, இந்த பக்கம் 5 ஹைட்ரஜன் இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு மேலும் 4 ஹைட்ரஜன் தேவை. எனவே 2 நீரை சேர்க்கும் பொழுது அந்த தாக்கம் சமப்படுத்தப்படும். அதேபோல் -2 பிளஸ் 6 ஆக மாறுகின்றது. -2 பிளஸ் 6 ஆக மாறுகின்றது. எனவே 6 இலத்திரன் தேவைப்படுகின்றது. மன்னிக்கவும் 8 இலத்திரன் தேவைப்படுகின்றது. இங்கு பிளஸ் 5 பிளஸ் 4 ஆக மாறுகின்றது ஒரு இலத்திரன். எனவே நாம் குறுக்கால் பெருக்கி விடுவோம். இங்கு 1, இங்கு 8. அவை ஒரு 8 இலக்கப்பட்ட எண்ணிக்கையும் ஏற்கப்பட்ட எண்ணிக்கையும் சமனாக இருக்கிறது. 8 நைட்ரஜன். ஓகே சார். ஏற்றத்தை பாருங்கள் 8 மைனஸ், இங்கு 2 மைனஸ், 10 மைனஸ், இந்த திசையில் 2 மைனஸ், இதில் ஏற்றமே இல்லை 2 மைனஸ். அவை 10 மைனஸும் 2 மைனஸும் 12 மன்னிக்கவும் 10 மைனஸ் 2 மைனஸ் இடையிலான வேறுபாடு 8 அலைகள் வேறுபாடு. அமில ஊடகம் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே H பிளஸ் தேவைப்படும் 8 அலைகள் 8H பிளஸ், 8 அலைகள் 8H பிளஸ். 8H பிளஸையும் 10 மைனஸையும் சேருங்கள் 2 பிளஸ் வருகின்றது, 2 மைனஸ் வருகின்றது. அது இந்த பக்கம் சமனாக இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது நாங்கள் அணுக்களை சமப்படுத்துவோம். இங்கு 8 ஹைட்ரஜன் இருக்கின்றது, இங்கு 4 நீரை சேர்க்க வேண்டி வரும். ஆகவே ஒரு சல்ஃபர் 8 நைட்ரஜன், 8 நைட்ரஜன், 8 ஹைட்ரஜன், 8 ஹைட்ரஜன். ஆக்சிஜனை பாருங்கள் 8 3 24 ஆக்சிஜன். இங்கு 4 2 16, 16 4 20, 20 4 24 ஆக்சிஜன் காணப்படும். எனவே தாக்கம் இந்த அடிப்படையில் நீங்கள் ஒழுங்குமுறையை கவனத்தை கொண்டு வரும் பொழுது தாக்கம் இலகுவாக சமப்படுத்த முடியும். இதே போன்று இன்னும் சில உதாரணங்களுடன் நாங்கள் அடுத்த பகுதிக்கு முடியும். சரி, அடுத்த வினாவை பார்ப்போம். இங்கு H2O2 MnO மைனஸ் தாக்கம் வருகின்றது. O2 அதே போன்று Mn2 பிளஸ் வருகின்றது. இங்கு ஆக்சிஜன் -1 ஹைட்ரஜன் தாழ்த்தப்பட மாட்டாது, ஆக்சிஜன் பட மாட்டாது. -1 பூஜ்ஜியமாக மாறுகிறது. ஆகவே ஒரு இலத்திரன் தேவைப்படுகிறது. என்றால் 2 ஆக்சிஜன் இருப்பதனால் 2 இலத்திரன் தேவை மொத்தமாக. இங்கு +7 +2 ஆக மாறுகின்றது. ஆகவே 5 இலத்திரன் தேவைப்படும். குறுக்கால் பெருக்கி விடுவோம். 5 குறுக்கால் பெருக்கி விடுவோம் 2. எனவே 10 ஆக்சிஜன். அப்ப இங்க 5 O2 2 Mn 2 Mn. ஊடகம் அமில ஊடகம் என்று சொல்கிறார். இப்பொழுது நாங்கள் ஏற்றம் சமப்படுத்தும். இந்த திசையில் ஏற்றம் இல்லை, இந்த திசையில் 2 மைனஸ் காணப்படுகின்றது, இந்த திசையில் 4 பிளஸ் காணப்படுகின்றது. இரண்டுக்குமான வேறுபாடு 6 அலைகள் காணப்படுகிறது. அமில ஊடகம் என்பதால் 6 H பிளஸ் தேவைப்படுகின்றது. இந்த திசையில் நான் 6 H பிளஸை சேர்க்கின்றேன். இப்பொழுது கவனிக்க மாணவர்களே, 6 பிளஸ் 2 மைனஸ் 4 பிளஸ். அடுத்து நாங்கள் என்ன சமப்படுத்த வேணும்? அணுக்கள் சமப்படுத்த வேணும். அணுக்களுக்கு என்ன சமப்படுத்த வேணும்? நீர் சேர்க்கணும். நீருக்கு என்ன தேவை? ஹைட்ரஜன் தேவை. இந்த பக்கம் ஹைட்ரஜன் மாற்றம் இருக்கின்றதா? இல்லை. மாணவர்கள் என்ன செய்வார்? இந்த பக்கத்தில் ஹைட்ரஜன் இருக்கின்றது, இதை மறந்து விடுவார். அப்ப இந்த 6H பிளஸ் 3 நீர் போட்டால் தாக்கம் சமப்படுத்தப்பட மாட்டார். எனவே 6 ஹைட்ரஜன், இங்கு 10 ஹைட்ரஜன், 16 ஹைட்ரஜன், இந்த திசையில் ஹைட்ரஜன் இல்லை. எனவே 8 நீர் சேர்க்கப்பட வேண்டும். அதே போல் மாணவர்களே, மேலும் 4 உதாரணங்களை உங்களுக்கு தந்திருக்கின்றேன். ஊடகங்களை தந்திருக்கின்றேன். கார ஊடகம், அமில ஊடகம், அமில ஊடகம், அமில ஊடகம். இந்த தாக்கங்களை
சமப்படுத்தி பாருங்கள். இதற்கான விடைகளை எழுதி வையுங்கள். நான் எனது ஃபேஸ்புக் பேஜில் இதுக்குரிய விடைகளை நான் உங்களுக்காக பதிவு செய்வேன். அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அதற்கான லிங்க்களை தரப்படுகின்றது. சரி மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம், இந்த பகுதியில் உள்ள காணப்படுகின்ற ஒரு வினாவை எடுத்து எவ்வாறு ஒட்சியத்திலும் தாழ்த்தலையும் அரை அயன் ஊடாக சமப்படுத்துவோம் என்று பார்க்க போகிறோம். சரி மாணவர்களே, இப்பொழுதோ சில வினாக்கள், அந்த வினா கேட்கப்பட எவ்வாறு என்று சொன்னால், தரப்படுகின்ற ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கத்தில் காணப்படுகின்ற ஒவ்வொரு அரை அயன் தாக்கங்களை எழுது. அப்படின்றால் எங்களுக்கு 2 அரை அயன் தாக்கம், ஒன்று ஒட்சியேற்றல் அரை அயன், அடுத்த தாழ்த்தல் அரை அயன். அவ்வாறு வந்தால் அந்த வினாவை எவ்வாறு செய்யலாம் என்று ஒரு உதாரணத்தில் தருகின்றேன். அதை நீங்கள் எல்லா வினாக்களிலும் இதே முறையை பயன்படுத்தினால் உங்களுக்கு இதுவரைக்கும் செய்த அனைத்து முழு அயன் தாக்கத்தில் உள்ள வினாக்களை நீங்கள் எடுத்து செய்து பாருங்கள். இப்பொழுது நாம் பார்ப்போம் ஒட்சியேற்றல் அரை அயன் தாக்கம். ஒட்சியேற்றல் அரை அயன் தாக்கம் இங்கே ஒட்சியேற்றப்படுவது H2O2. அது O2 வை தருகின்றது. தாக்கம் அமில ஊடகத்தில் நடைபெறுகின்றது. இங்கு -1, இங்கு 0. ஆகவே ஒட்சியேற்றப்பட ஒரு இலத்திரன் 2 ஆப்ஷன் காணப்படுவதால் 2 இலத்திரன். ஏற்றத்தை சமப்படுத்துவோம். இந்த பக்கம் 0, இந்த பக்கம் 2 -. ஆகவே அமில ஊடகம் என்பதால் இந்த திசையில் 2H+ போட்டால் 2 + 2 -0. ஆகவே முதலாவது ஸ்டெப் சமப்படுத்தப்படுகிறது. இரண்டாவது இது நாங்கள் ஒரு சமன்பாடாக கருதுவோம். அடுத்து தாழ்த்தல் அரை அயன் தாக்கம். இங்கு தாழ்த்தப்படுவது Mn2+ ஆக மாற்றப்படுகின்றது. அமில ஊடகம் என்று சொல்கின்றார்கள். அவை +7, இங்கு +2. அவை +7 +2 என்றால் 5 இலத்திரன் தேவை. +2 5 வேறுபாடு 5. மொத்தமாக 6 காணப்படுகிறது. ஏற்றம் சமப்படுத்தும் +2. எனவே இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடு 8 அலைகள். அமில ஊடகம் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே 8H+. 8 + 6 - 2+. இப்போ நாங்கள் சமப்படுத்துவோம். 8+ இந்த திசையில் 4 2 இப்பொழுது 2 தாக்கங்களை சமப்படுத்தியிருக்கின்றோம். இரண்டு தாக்கங்களையும் பயன்படுத்திக் கொண்டு எவ்வாறு அந்த முழு அயன் தாக்கத்தை சமப்படுத்தலாம் என்று பார்க்க போகிறோம். இப்பொழுதோ இந்த தாக்கத்தை பாருங்கள். 2 இலத்திரன் காணப்படுகின்றது. இந்த தாக்கத்தை பாருங்கள், 5 இலத்திரன் காணப்படுகின்றது. எனவே ஒட்சியேற்ற தாழ்த்தல் தாக்கமாக இருந்தால் அடிப்படையான விடயம் இழக்கப்படுகின்ற இலத்திரன்களுடைய மொத்த எண்ணிக்கையும் ஏற்கப்படுகின்ற இலத்தினுடைய மொத்த எண்ணிக்கையும் சமனாக காணப்பட வேண்டும். ஆகவே இரண்டை சமப்படுத்துவதற்காக இந்த பெருமானத்தை முதலாம் சமன்பாட்டை நாங்கள் இந்த எண்ணிக்கையால் பெருக்குவோம் 5. இரண்டாம் சமன்பாட்டை இந்த இலத்தின் எண்ணிக்கையால் பெருக்குவோம் 2. ஆகவே 5H2O2 plus 2 MnFO minus 10 இலத்திரன் இரண்டும் சேர்த்து கூட்டப்படும் 10 இலத்திரன் ரெண்டும் வெட்டுப்படும். இங்கு 16 பிளஸ் இங்கு 16 பிளஸ் இங்கு 10 பிளஸ். ஆகவே தாக்கியின் பக்கம் மேலதிகமாக 6H பிளஸ் காணும். இந்த பக்கம் 16 பிளஸ், அந்த திசையில் 10 பிளஸ். ஆகவே மேலதிகமாக 6H பிளஸ் காணப்படுகின்றது. அதே போன்று 5 மடங்கிலான O2 5O2 பிளஸ் 2 Mn2 பிளஸ். இந்த திசையில் 8 ஹைட்ரஜன் நீர் தேவைப்படுகின்றது. ஆகவே மாணவர் இவ்வாறுதான் இந்த ஒரு அயன் தாக்கங்கள் வந்தால் எவ்வாறு இரண்டு பகுதிகளாக நாங்கள் சமப்படுத்துவது என்று இங்கு சொல்லியிருக்கின்றேன். ஆகவே மாணவர்கள் இதே மாதிரி ஏற்கனவே தந்த அந்த வினாக்கள் உதாரணங்களில் நீங்கள் சென்று மீண்டும் இதே பயிற்சிகளை செய்து பாருங்கள். இதற்கான முழு புள்ளிகளையும் பெறுவதற்கு இலகுவான வழியாக இருக்கும். நல்லது மாணவர்களே, இதுவரைக்கும் நான் உங்களுக்கு ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கங்களுடைய எவ்வாறு சமப்படுத்தல் என்ற பகுதியை இங்கு முதல் பகுதியை நான் உங்களுக்கு வீடியோவாக தந்திருக்கின்றேன். இதனுடைய இரண்டாம் பகுதி இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவேற்றம் செய்திருக்கின்றேன். எனவே இதுவரைக்கும்
இந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருந்தால், உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை நீங்கள் மற்ற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் நீங்கள் கிளிக் செய்து உடனுக்குடன் எனது வீடியோக்களை பார்வையிட முடியும். மேலும் எனது ஃபேஸ்புக் பேஜில் லிங்க் தந்திருக்கின்றேன். அதில் நான் போடுகின்ற மேலதிகமான விடயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அதே போன்று டெலிகிராமுக்குரிய லிங்கும் தந்திருக்கின்றேன். இந்த லிங்கை நீங்கள் கிளிக் செய்து அதில் இணைவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற டவுட்களை உடனுக்குடன் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் என்று கூறிக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஆசான் ஹில்மி சார்.